அவர் வந்து திரு மோடிக்காகவும், அமித்ஷாவுக்காகவும் தான் அவங்களுடைய தூய அரசியலுக்காகவும் தான் அரசியல்ல நுழைஞ்சதாகவும், அது எப்ப அவருக்கு வந்து இல்லன்னு தெரியுறதோ, அந்த நிமிஷத்துல அவர் அரசியல்ல இருந்தோ, இல்லாட்டி பாஜகவில இருந்தோ வெளியில வந்துரலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. 2வது கொஞ்சம் கோபமா அவர் மீது இன்னும் கூட தொடரும் விமர்சனங்கள், அதிமுகவில இருந்து கூட்டணிக்கு பிறகு தொடரும் விமர்சனங்களை அவர் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும், அது வந்து ஒரு லக்ஷ்மன் ரேகா, அமித்ஷா போட்ட ஒரு லக்ஷ்மன் ரேகா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து உள்ள இருக்கிறதாகவும், அந்த ரேகையை கடக்கிறதாக தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து வெளியில வந்துருவார். அவருக்கு பொறுமைக்கு வந்து ஒரு எல்லை உண்டு. அப்படின்னு கொஞ்சம் காட்டமாவே வந்து தெரிவிச்சிருந்தாரு. இது அவருடைய மனசுல உள்ள இருக்கிறத என்ன அளவுக்கு காமிக்குது? அதே சமயத்துல நீங்க புதுசா கட்சி ஆரம்பிப்பீங்களான்னு கேட்டபோது, பணபலம் இல்லாதனால தன்னால ஆரம்பிக்க முடியாது அப்படின்னாரு. அதுக்கு எப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம்? ஒருவேளை பணபலம், அரசியல் பலம் அவருக்கு வெளியில இருந்து இப்ப திரு செங்கோட்டையன் அந்த மாரி இருக்கிறவங்க அவரோட சேரா மாரி வந்தான்னா, அவர் இந்த மாரி தனியா ஒரு இயக்கம் தொடங்குவாரா? உங்களுடைய சிந்தனை எப்படி சார் இருக்கு? சார் முதல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் வந்து 2021க்கு எலெக்ஷனுக்கு பிற்பாடு அவர் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்தார். வெரி ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஏர்லிஃப்ட் பண்ணி ஒரு தலைமையை கொடுத்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. மிக சிறப்பா பணியாற்றினார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு உத்வேகத்தை கொடுத்தார் பாஜகவுக்கு. அதுவும் தமிழகத்துல கொஞ்சம் சுணங்கி போயிருந்த பாஜகவுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்தார். ஒரு அதிரடி அரசியல், இந்த திராவிட அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிரடி அரசியலை கண்டிப்பாக செய்தார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அண்ட் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பேஸை உருவாக்கினார். அதுலயும் மாற்று கருத்து இல்லை. 2024 தேர்தலில் ஒரு கணிசமான ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க. இன்னும் கூட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அவருடைய தலைமையில் நிறைய விஷயங்கள் சரியா செய்திருக்கலாம் என்பதுல நான் அப்பவே கூட நான் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தேன்.